மாதிரி தீல உதறி போட்டான். இப்போ எல்லாரும் வந்து ஒரு ஒரு பயத்தோட அவ்வளவுதான், அங்க இருந்து தப்பிச்சு வந்தியா, இங்க வந்தவன போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறிச்சு எந்த ரியாக்ஷன் என்ன கொடுக்கல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம் சொல்லுங்களேன். இப்போ வந்து கடந்த சில இந்த நாட்களுக்கு முன்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் பொருட்களை எல்லாம் வெக்கேட் பண்ணி வாங்கணும். அப்போ வாங்கும்போது அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் வந்து நிறைய பாம்பு அந்த காட்டில் இருக்குது அந்த இடத்துல. அப்போ நாங்கள் போய் ஃபஸ்ட்டு வந்து அந்த வேலை செய்கிற தம்பிங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த கையை வைக்கிறாங்க. அந்த கையை வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா 2 பாம்பு குட்டிங்க ஓடுது. ஃபஸ்ட் போனோன்னா அந்த கல்லை எடுத்த உடனே உள்ளுக்குள்ளே அதான் எங்களுடைய என்ட்ரி. அப்போ அந்த ஒரு பெரிய பாம்பு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த நேரம் இருட்டிருச்சு. அந்த இடத்துல இருந்து நான் இப்போ கிளம்புறதுக்காக ரெடி ஆகி, சரிப்பா கிளம்பலாமா அப்படின்னு. அங்கே எதுவுமே தெரில, நம்ம இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க வேண்டாம், ஏன்னா என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது அப்படின்னு காலை எடுத்து வைக்கிறேன். காலில் ஒன்று குத்துது, அப்படியே ஒன்று குத்திடுச்சு. என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்த்தா அது வந்து காலில் வந்து முள்ளு குத்தினோன்னா அடியில் குத்தும். ஸோ அடியில் குத்தினோன்னா முள்ளு அப்படின்னு நினைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காலினுடைய அந்த கணுக்கால் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல குத்திடுச்சு லைட்டாக. அதுவும் வந்து ரொம்ப பெருசாக குத்தல, ஒரு முள்ளு குத்துனது மாதிரி ஒரு பிளட் வருது. அவ்வளோதான். நைட்டு எதுவுமே இல்லை, அந்த ஒரு சின்ன முள்ளு மாதிரி குத்துது. அதுவும் காலில் அடியில் குத்த வேண்டியது மேலே குத்துது. என்னென்னமோ எண்ணம் போகுது. அப்போ என்னுடைய இருந்த பிரதர்ஸ் 2 பேர் சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு. அப்புறம் ஏறக்குறைய ஏதோ ஒன்று கடிச்சிருச்சோ அப்படின்ற நினைக்கிற மாதிரி பாருங்களேன். ஆனால் நான் வந்து அந்த அந்த ரத்தத்தை இது பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தேன். ஆனால் ஒன்றும் ஆகலை, அது முள்ளு தான் குத்திருக்கு போல. அது என்ன குத்துச்சுன்னு தெரியல, ஆனால் முள்ளு தான் குத்திருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேயும் கூட இருந்தவர்களுக்குள்ளேயும் ஒரு பதட்டம் வந்துச்சு பாருங்களேன். ஐயோ அவ்வளோ பெரிய பதட்டம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவனுடைய கையில விரியன் பாம்பு என்ன பண்ணிருச்சாமா, லிட்டரலா கண்ணுக்கு முன்னாடி பாம்பை பார்க்கறான் பாருங்களேன். பாம்பை பார்க்கறான். அந்த பாம்பை உதறி நெருப்புல போட்டுட்டு அவன் அமைதியா உட்கார்ந்து இருக்காராமா. கத்துல வாங்கடா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிடல, இல்லைன்னா ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் அந்த இடமே வித்தியாசமா ஆக வேண்டிய இடத்தை இவன் ரொம்ப காம் பண்ணி அமைதியா இருக்கிறான். 2-3 நிமிஷம் தாண்டி அந்த ஊருக்காரங்களுக்கு அந்த பாம்புனுடைய விஷம் எவ்வளோன்னு தெரியும். அதனால இவன் நுரை தள்ளி சாவான் அப்படின்னு நினைச்சாங்களாம். அவ்வளவுதான், இவன் இன்னும் 2-3 நிமிஷத்துல செத்து போவான்.